ஜூன் மாத எண்டுக்குள்ள குறைந்தபட்சம் ஒரு 10 பேர்ல எஃப்ஐஆர் போடப்படும். 4 to 5 முன்னாள் அமைச்சர்கள் கைதாவார்கள். அதுல செந்தில் பாலாஜி வருவார். ஊழலின் அச்சாரம், ஊழலின் ஊற்றுக்கண் செந்தில் பாலாஜி பேர்ல இந்த வழக்கு அல்வா மாதிரி அவருக்கு வந்திருக்கு. விஜய் தான் தீய சக்தி அல்ல, தூய சக்தி நிரூபிப்பதற்கு உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் டிரான்ஸ்ஃபார்மர் வழக்கில் சிபிஐக்கு போனதை எதிர்த்து பல லட்சம் செலவு செய்து ஸ்டாலின் போட்டதை தள்ளுபடி பண்ணாங்க. பாலாஜி கட்டுற அடிமனையோடைய சைஸ் ஒரு 1 லட்சம் சதுரடி. அதில் அவர் கட்டுற வீடு ரொம்ப சின்ன பங்களா தான், ஒரு 350 கோடி. செந்தில் பாலாஜியுடைய தம்பியுடைய ஒய்ஃபுடைய தம்பி மாமியார் வாங்குறாங்க. எவ்வளோக்கு வாங்குறாங்க? வெறும் 10,80,000 ரூபாய்க்கு. 350 கோடிக்கு யாரோ ஹெல்ப் பண்ணுறாங்க. உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர், உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் துண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மீண்டும் ஒரு புதிய சிக்கலா அப்படின்ற மாதிரி இருக்கு. அமலாக்கத்துறை பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கை நீங்க முன்னெடுத்து அதற்கான தண்டனையை வாங்கி தரணுன்ற மாதிரி தமிழக வெற்றி கழகம், அதாவது டிவிகே அரசிடம் ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. இது என்ன மாதிரியான சிக்கலை செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஏற்படுத்தும் சார்? இல்லை, முதல்ல இது என்ன வழக்குன்னு சொன்னால், கிட்டத்தட்ட ஒரு 25,000 தமிழர்களிடம் உங்களுக்கு டிரைவர், கண்டக்டர், கிளீனர் இந்த மாதிரி வேலை வாங்கி தரேன்னு சொல்லி 25,000 to 30,000 ரூபா, ஒரு 100 பேர்கிட்ட ஏஇஜேஇ வேலைக்குன்னு 13-15 லட்சம் வரைக்கும்னு சொல்லி கிட்டத்தட்ட 1000 கோடி 2015-16 அதிமுக ஆட்சியின் போது இவர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருந்தப்போ செஞ்ச ஊழல். இந்த குற்றத்தை அதிகமாக பேசியது திரு மு.க. ஸ்டாலின். ஆனால் இவர் என்ன வந்துட்டாரு, இந்த பக்கம் வந்துட்டாரு. திமுக வந்துட்டா என்ன ஆகிடும்? பாவம் மன்னிப்பு ஞானஸ்தானம் வாஷிங் மிஷினில் வெளியில் வந்துட்டாரு. இப்போ அதில் கைதாகி வெளில வந்தோடனே ஸ்டாலின் என்ன சொன்னார்? மிசா காலத்தின் தியாகத்தை விட அதிக தியாகம் செய்தவர் நாங்கள். இவரை கைது பண்ணப்பயே என்ன சொன்னாங்க? தொட்டுப்பார் சீண்டிப்பார். அதே கேஎன் நேரு பேரில் அதை சொல்லலை. ஸோ இப்போ என்னாச்சுன்னா, போன ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது ஒரு எம்பி எம்எல்ஏவாக இருந்தால் அவர்கிட்ட இது பண்ணுறதுக்கு முதலமைச்சர் மற்றும் ஸ்பீக்கர்கிட்ட உங்களுக்கு பர்மிஷன் வாங்கணும். அப்போ தான் அந்த ப்ராசிக்யூஷன் கேஸ் போட முடியும். அதனால அதுக்கு பர்மிஷன் கேட்டு கவர்னருக்கு எழுத கவர்னர் ஸ்டாலினுக்கு அனுப்பிச்சார் போன முறை. எங்களுக்கு ஏன் நேரம் அனுப்பல? எதுக்காக கவர்னர் மூலம் இழுத்து இத்தனை நாள் இழுத்தாங்க? இப்போ நேரடியாக தவேக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய்க்கு அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ விஜய் எலெக்ஷனுக்கு முன்னாடிலாம் என்ன பேசினாரு? தீய சக்தி, ஊழல் சக்தின்னார். இப்போ ஊழலின் அச்சாரம், ஊழலின் ஊற்றுக்கண் செந்தில் பாலாஜி பேரில் இந்த வழக்கு அல்வா மாதிரி அவருக்கு வந்திருக்கு. போன வாரம் உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் டிரான்ஸ்ஃபார்மர் வழக்கில் சிபிஐக்கு போனதை எதிர்த்து பல லட்சம் செலவு செய்து ஸ்டாலின் போட்டதை தள்ளுபடி பண்ணாங்க. நீங்களும் கூட நம்ம வீடியோ பேசிட்டோம். ஸோ இந்த வழக்கில் இப்போ இவங்க வெறும் பர்மிஷன் கொடுக்கணும். ஏற்கனவே பல ஆதாரங்கள் எடுத்திருக்காங்க. இந்த முறை புதிதாக இன்னும் ஆதாரங்கள் சேர்த்துருக்குன்னு நான். சரியா? செந்தில் பாலாஜி கட்டுற அடிமனையோடைய சைஸு ஒரு 1 லட்சம் சதுரடி. அதில் அவர் கட்டுற வீடு ரொம்ப சின்ன பங்களா தான், ஒரு 350 கோடி. அந்த இடம் வாங்கினார் பாருங்க, அது 2.8 ஏக்கர். ஒரு ஏக்கர்னா 43,560 சதுரடி. 2.8னா கிட்டத்தட்ட 1,10,000 வரும். அதை யார் வாங்கினாங்கன்னா, செந்தில் பாலாஜியுடைய தம்பியுடைய ஒய்ஃபுடைய தம்பி மாமியார் வாங்குறாங்க. எவ்வளோக்கு வாங்குறாங்க? வெறும் 10,80,000 ரூபாய்க்கு. அந்த இடத்துக்கு அவ்வளோதான் மதிப்புன்னா, அது கரூர்லேருந்து திருச்சிக்கு போகிற பைபாஸ், அப்படியே சென்னைக்கு வர்ற பைபாஸ் ரோடு. அதுக்கு அந்த நிலத்துக்கு இப்போ எப்படின்னா, இந்த நிலத்துக்கு நீங்கள் இதான் நிலம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த பக்கத்து லேண்டெல்லாம் ஏக்கரில் 4 கோடி 5 கோடின்னு இருக்குது. இந்த பக்கமும் அந்த பக்கமும். இந்த இடம் மாத்திரம் இன்னும் விவசாய நிலம் அப்படின்னு இதில் ஏக்கரில் போட்டு வச்சுருக்காங்க. அதெல்லாம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மாற்றி. இப்போ இந்த இடத்த வச்சிருந்த முன்னாள் ஓனரு பேங்க்கில் போய் ஒரு 30 கோடி கடன் வாங்கியிருந்தார். இப்போ பேங்க்கில் 30 கோடி கடன் வாங்கணும்னா அந்த இடத்துடைய மதிப்பு 80 கோடியாக இருக்கணும். ஏன்னா அதில் இது டிஸ்ட்ரஸ் சேல் வேல்யூன்னு போடுவாங்க.
ஸோ 80க்கு 20% குறைச்சா 62 கோடி, அந்த மாதிரி 64 கோடி வந்தால் அதில் பாதி தான் பேங்க்கு கடன் தரும். அப்போ 30 கோடி கடன் வாங்கியிருந்தா அந்த இடத்துடைய மதிப்பு 75-80 கோடி. ஆனால் அது எவ்வளோக்கு ரிஜிஸ்டர் பண்ணார்? வெறும் 10-11 கோடிக்கு. அப்போ ஸ்டாம்ப் டியூட்டி ஏமாற்றிருக்காரு. அது தவிர இது வெள்ளை பணத்தை கருப்பு பணம், ஐ மீன் இது PMLA, ஐ மீன் ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு. இந்த வீடு எப்படி கட்டுறீங்கன்னு கேட்டால் செந்தில் பாலாஜி என் தம்பிக்கு அவர் ஃப்ரெண்டு கட்டித்தராருங்க. 350 கோடிக்கு யாரோ ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே ஆதாரங்கள் இப்படி குவிஞ்சு கிடக்கு. ஆனால் போன ஆட்சியில் என்ன பண்ணாங்க, அவர் எத்தனை பேருக்கு நான் சொன்னேன் 25,000 பேர்ட்டு வந்து பணம் வாங்கினார். அதில் ஒரு 1500 பேர் அக்யூஸ்டாக போட்டாங்க, ஒரு 750 பேரை விட்னஸாக போட்டாங்க. இப்போ ஒரு ஆளை நீங்கள் சாட்சிக்கு கூப்பிடணும்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு லெட்டர் அனுப்பிச்சு நீங்கள் அந்த அட்ரஸில் இருக்கீங்களான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் 30 நாள் உங்களுக்கு டைம் கொடுத்து கூப்பிடணும். நீங்கள் நான் வரலன்னு காரணம் சொல்லி போட்டிங்கன்னா திருப்பி 2 தடவை 15 நாள் டைம் வாங்கிட்டு 3ஆவது தடவை உங்களுக்கு இந்த முறை வரவில்லை என்றால் உங்களுக்கு கைது வாரண்ட் வரும்னு அப்புறம் தான் இப்படி ஒவ்வொருத்தரையும் இழுக்க முடியும். அப்புறம் 2000 பேரை இழுக்கணும்னா 150 வருஷம் இந்த கேஸை இழுக்க முடியும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்லேயே சொல்லியிருக்காங்க. ஸோ வக்கீல் எதிர் தரப்பில். ஸோ இப்போ விஜய்க்கு இது ஒரு டெஸ்ட் கேஸ்மா. அவர் தீய சக்தி, தூய சக்தி, ஊழல் சக்தின்னு சொன்னப்ப ஊழலின் உச்சக்கட்டம் இந்த செந்தில் பாலாஜி தான் 10 ரூபான்னு பாட்டு பாடினாரா? பாட்டிலுக்கு 10 ரூபான்னு போய் கரூரில் பாடினது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி மற்றும் திமுகவினர் திட்டமிட்டு ஏற்படுத்திய ஒரு சின்ன கலவரம் பண்ணது பெருசாக போய் 41 பேர் இருந்தார்கள். ஸோ அந்த வழக்கில் விஜயை டார்கெட் பண்ணி திமுக செஞ்ச பொழுது அண்ணாமலை, EPS போன்றவர்கள் போலீஸ் தரப்பு தவறை சுட்டி காட்ட விஜய் எழுந்தார். இப்போ அந்த நேரத்தில் திமுக தன்னை தண்டனை கொடுத்துரும்னு பயந்து போய் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் CBIயே வாங்கியிருக்கார். இப்போ எங்கள் ஆட்சி வந்துடுச்சு, CBI வேண்டான்னு சொல்லி ப்ராசிக்யூட் பண்ணி 2 மாதத்தில் செந்தில் பாலாஜி தரப்பு அதில் திட்டமிட்டு செஞ்சதுன்னு ஆதாரங்கள் இருந்தால், எனக்கு சுப்ரீம் கோர்ட்லேயே சொல்லியிருந்தாங்க, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடின உடனே செருப்பு பறந்தது, பின்னாடி இது ஒரு கூட்டம் தள்ளுமுள்ளு பண்ணுச்சு, அந்த இருக்கிற ஆளுங்க ஃபோட்டோஸ் எல்லாம் பெருசு பண்ணி செந்தில் பாலாஜியுடைய உள்ளாட்கள் அன்னைக்கு இந்த நிகழ்ச்சி விஜய் நிகழ்ச்சி 7 மணிக்கு நடந்ததுன்னா மதியானம் 3 மணிக்கு செந்தில் பாலாஜி உள்வட்ட ட்விட்டரில் இன்னைக்கு கும்பகோணம் மகாமகத்தில் ஜெயலலிதா கலந்து கொண்டது போல ஒரு ஸ்டாம்பேடு நடக்க இருக்கிறது அப்படின்னு ட்வீட் போட்டாங்க. நான் இதை உங்களுக்கு முன்னாடியே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்துக்கும் தெளிவாக தாவேக ஆதாரம் வச்சிருந்தால் CBIயும் இன்னும் 1 வாரம் 10 நாளைக்குள்ளே போடலாம். இல்லை இவங்க போய் நான் தனியாக எடுத்துக்கிறேன்னு போட்டால் செந்தில் பாலாஜி கண்டிப்பாக வெளியே வர முடியாத அளவுக்கு சிக்கலாம். இந்த வழக்கில் இந்த ED எழுதின லெட்டரில் ஏற்கனவே 458 நாள் உள்ளே இருந்திருக்காரு, அதனால மந்திரி ஆக முடியாதுன்னு இது ரிசைன் பண்ணார். அதில் கைது பண்ணுறது கஷ்டம், புதிய ஆதாரங்கள் இருந்தாங்க வெளியே. ஆனால் கரூர் வழக்கில் இவர்கள் சொன்ன அளவுக்கு ஆதாரம் இருந்தால் தாவேகா சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லி ஹைகோர்ட்டில் சொல்லி திமுக சதி செய்கிறது அப்படின்லாம் சொன்னதுக்கு ஆதாரம் இருந்தால் தெளிவாக செந்தில் பாலாஜியை கைது பண்ணலாம். இன்னைக்கு தாவேகா ஆட்சி வந்துருச்சுமா, சரியா? அவருக்கு விஜய் அன்னைக்கு பதவி ஏற்ற உடனே என்ன சொன்னார்? கஜானா காலி அப்படின்னாரு. கடன் 10 லட்சம் கோடி, இதெல்லாம் வரத்துக்கு முன்னாடியே தெரியும்னு வச்சுக்கோங்க. இப்போ அவர் 500 யூனிட் தரேன்னு சொல்லிட்டு 200 யூனிட் தரேன்னு சொல்லிட்டு அதில் ஒரு கண்டிஷன் போட்டார். 2500 ரூபா தரேன்னு சொல்லி இப்போ 1000 ரூபாய் தான் கொடுத்துருக்காரு. ஆச்சா, இன்னும் 6 சிலிண்டர் இன்னும் என்னென்னமோ சொல்லியிருக்காரு. இதெல்லாம் செய்யறது கஷ்டம். கஜானா காலி. நான் சொல்லலை, விஜயும் சொல்லலை, சொன்னது யாருன்னு சொன்னால் தங்கம் தென்னரசு. அவர் யாரு? முன்னாள் நிதியமைச்சர், இப்போ செங்கோட்டைன்னு போட்டிருக்காங்க அந்த இடத்துக்கு. அவர் பிப்ரவரி மாதம் பட்ஜெட் போட்டாருமா. பட்ஜெட்டில் தமிழ்நாட்டு அரசுக்கு பலவிதமான வரி வருமானம் இருக்கும். உதாரணமாக இவங்க வசூல் பண்ணுற வரி, இது டாஸ்மாக்லேருந்து வருது, பத்திரப்பதிவு ஆஃபீஸ்லேருந்து வருது, டோலு, இப்படி ஸ்டேட் ஹைவே டோலு, அது தவிர கம்பெனி கொடுக்குறது என்னென்ன வருமானம் வருதோ எல்லாத்தையும் போட்டு, அதுக்கப்புறம் மத்திய அரசுலேருந்து வருது, மத்திய அரசு ப்ராஜெக்ட்லேருந்து வருது, எல்லாத்தையும் கூட்டிட்டு 3.5 லட்சம் கோடி. செலவு 4 லட்சம் கோடி. இப்போ தமிழ்நாடு அரசு பட்ஜெட்டில் 47,000 கோடி குடுத்தன நடத்துகிற செலவுக்கே இல்லை, தினசரி செலவுக்கு. இதுக்கு பேர் ரெவென்யூ டெபிசிட்னு பேர். ரெவென்யூ டெபிசிட் 47,000 கோடி. அன்றாட செலவுக்கு உப்பு புளி வாங்குறதுக்கு குடும்பத்தில் காசு இல்லை. இது தவிர பழைய கடன் வாங்கியிருக்காங்க பாருங்க, 10,70,000 கோடி. அதுக்கு வட்டி 75,000 கோடி.
அப்ப இவங்க புதுசா 1.25 லட்சம் கோடி கடன் வாங்கினா உப்பு புளிக்கு ஒரு 47,000 கோடி, பழைய கடனுக்கு 75,000 கோடி போட்டால் 1,20,000 கோடி அதுக்கே போகுது. அதுக்கப்புறம் வெறும் 50,000 கோடி தான் எக்ஸ்ட்ரா. அதில் ப்ராஜெக்ட்டுக்குன்னு ஏதாவது பண்ணால் புதிய திட்டங்கள், ரோடு, இப்போ ஹைவே போட்டால் போகாத ஊருக்கெல்லாம் பஸ்ஸு போச்சுன்னா அங்கே தொழில்கள் வரலாம். இதுக்கெல்லாம் அவங்க செலவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இப்படி சிக்கல் இருக்கிறதுனால விஜயால் திட்டங்களை வேகமாக கொண்டு வர முடியாது. சரி, டாஸ்மாகில் நடக்கிற ஊழல், இதில் அதுக்கு பேர் என்ன, மணல், கல், கிரானைட்லாம், இது 2 துறையில் மட்டும் ஊழலை சரி செய்தால் மாதத்துக்கு 10,000 கோடி வரும். நான் சொல்லலை, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொன்னார். ஆனா இவங்க தான் இப்போ ஊழலை நாங்க செய்ய மாட்டோம், ஊழல் கரைப்படையாதுன்னு. இப்போ விஜய் செய்யாம இருக்கலாம், கூட இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. ஏன்னால் ஏற்கனவே கடந்த 1 வாரம் 10 நாள்ல சந்திப்புகள் எதுவும் அந்த நம்பிக்கையை தரல. ஏன்னா 2 நாள் முன்னாடி 300 கோடி ரூபாய் மக்கள்கிட்ட அதிக வட்டி தரேன்னு வாங்கி ஏமாற்றிய ஒருவரை தாவேகாவில் சேலத்தைச் சேர்ந்த வின்ஸ்டார் நிறுவனத்தைச் சேர்ந்தவரை தாவேகால இணைச்சு அவருக்கு பெரிய மரியாதை செஞ்சிருக்கிறார் செங்கோட்டையன். தாவேகாவினர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் ஏற்கனவே நிறைய இருக்கு. திருநெல்வேலியைச் சேர்ந்த எம்எல்ஏ கல்குவாரியில் ஏற்கனவே சட்டவிரோதமாக எடுத்ததுக்கு 5.5 கோடி அபராதம் ஒரு பேரில் இருக்கு. ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய இருக்கு. நான் இப்போ அது போக வேண்டாம். இப்போ இந்த முறை விஜய் என்ன பண்ணணும்? ஒன்று, இவர் சொன்ன ஸ்கீம் எல்லாம் பண்ணணும், காசு இல்லை. அதுக்கு அடுத்த மாற்று என்ன வழின்னா திமுக பேரில் கேஸை போட்டு உள்ள தள்ளு. ஸோ மக்கள் அதை பேசுவாங்க. திமுக இப்போ என்ன பண்ணுது, இவர் எது பண்ணாலும் அடுத்த நாளே மீடியா வச்சு பரப்புறாங்க. ஸோ இப்போ அடுத்த 1 மாதத்துக்குள், ஜூன் மாத எண்டுக்குள்ள குறைந்தபட்சம் ஒரு 10 பேரில் எஃப்ஐஆர் போடப்படும். 4லிருந்து 5 முன்னாள் அமைச்சர்கள் கைதாவார்கள். அதில் செந்தில் பாலாஜி வருவார், திரு KN நேரு வருவார், பொன்முடி வரலாம், இன்னும் இது வருவார். ஸோ இது இவருக்கு ஒரு எளிதான இது. விஜய் தான் தீய சக்தி அல்ல, தூய சக்தின்னு நிரூபிப்பதற்கு இது மிக எளிதாக இருக்கும். ஆனா இங்க இன்னொரு கேள்வியும் வருது இல்லையா சார், இது கிட்டத்தட்ட இந்த ஊழலானது அதிமுக ஆட்சி காலத்துல நடந்திருக்கு, திமுக ஆட்சி காலத்துல நடவடிக்கை எடுக்கல, இப்ப தாவேகா ஆட்சி வந்திருக்கு. இப்ப நடவடிக்கை எடுப்பார்களா, இல்ல இதற்கு விஜய் அவர்களுக்கு ஏதாவது ஒரு அழுத்தம் வருமா பின்னாடி எடுக்கக்கூடாதுன்றதுக்கு ஒரு கேள்வியும் இல்ல. அதாவது இப்ப 2 சிக்கல் இருக்குமா, இங்க கூட்டணி சிக்கல் உங்களுக்கு இருக்கு. அதிமுகல இருந்து 25 எம்எல்ஏ இப்ப அவங்கள சேர்த்தா நாங்க வெளியில போயிடுவோம்னு கம்யூனிஸ்ட் சொல்லிட்டு இருக்காங்க. கம்யூனிஸ்டுகளும் விசிகாவும் கவர்னருக்கு கொடுத்த லெட்டர்ல நாங்க நிபந்தனையற்ற ஆதரவு தருகிறோன்றாங்க. ஆனா வெளியில என்ன சொல்றாங்க, நாங்க இன்னும் அங்கேயே தான் இருக்கிறோம். அப்ப இந்த கேஸுக்கு பர்மிஷன் கொடுத்தா அந்த தீய சக்தி சொல்றதை கேட்கிற மாதிரி, இதை ஊழல எதுக்குற மாதிரி, அப்ப இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஏன்னா போன முறையே இடி ரெய்டு பண்ணப்பயே 10 வருஷம் பழைய கேஸ், இப்ப ஏன் வரீங்க? ஏமா உங்க என் துடியும் திருடி இருக்காங்கம்மா. இன்னும் சொல்ல போனால் அது யார் யாருக்கெல்லாம் வேலை கிடைச்சதோ அவங்களெல்லாம் டிஸ்மிஸ் பண்ணணும்னு சுப்ரீம் கோர்ட்டு வெஸ்ட் பெங்கால் கேஸில் சொல்லியிருக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் அதே மாதிரி பொன்முடி அவர்கள் 2,534 பேரை 25லேருந்து 35 லட்சம் ரூபா வாங்கிட்டு பண்ணியிருக்காருன்னு அடுத்த ஊழல் வழக்கு இருக்கு. அதுக்கு இன்னும் எஃப்ஐஆர் போடல. ஸோ கண்டிப்பாக இதில் பர்மிஷன் கொடுத்து தான் ஆகணும். கொடுத்தால் திமுக என்ன பண்ணணும்னு பார்க்கணும். சட்டப்படியாக சந்திப்போம்னு ஒரு அறிக்கையை மாத்திரம் விட முடியும், வேற எதுவும் பண்ண முடியாது. அவங்க ரொம்ப ஏழைகள். எப்படி நம்ம தாவேகா எம்எல்ஏ நான் நடந்து வரேன்னு ஒருத்தர் சொல்றாரு, அடுத்த மாதம் இதுக்கு வாடகை எப்படி கட்டுவேன்னு யோசிச்சேன்னாரு ஒரு மந்திரி. அது மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்க, கோர்ட்டுக்கு ரொம்ப சீப்பாக இருக்கிற வக்கீலுங்க ஒரு 1/2 மணி நேரம் பேசுறதுக்கு 25 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா வாங்குற மாதிரி வக்கீலை போட்டு வழக்கை இழுக்க பார்ப்பாங்க. இதை விடாமல் தாவேகா செய்யணும். செய்து நாங்கள் தூய சக்தி என்பதை நிரூபிக்கணும். நல்ல வாய்ப்பு. அப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைக்கு செல்வதற்கான அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. செந்தில் பாலாஜி மட்டும் இல்லை, மேலும் 4 முன்னாள் அமைச்சர்கள் ஜூன் மாதத்திற்குள் கைதாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பா சார். இந்த வழக்கு எப்படி போகுதுன்றது தொடர்ந்து பேசும் பல நிகழ்வுகளை பற்றி. நன்றி.